ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் சேனல்ல சிங்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சிங்கத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, பேந்த்ரா லியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா புலி இனத்திற்குரிய ஒரு மிக முக்கியமான அங்கமாகும். அதாவது புலிக்கு அப்புறம் தான் சிங்கமே வந்துச்சு. புலிகளோட இனத்திலிருந்து வந்தது தான் இந்த சிங்கங்கள் எல்லாமே. ஒவ்வொரு நாடுகளையும் சிங்கத்தோட பழக்க வழக்கங்கள் வேறுபட்டு இருக்கும். ஆப்பிரிக்கால சவானா அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள அதிகமா சுத்தாம வெட்ட வெளியில புல்வெளியில தான் அதிகமா சுத்தும். இதே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குஜராத் சைடில் காட்டுக்குள்ள மேக்சிமம் சிங்கம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. கிரீன் வனப்பகுதி அப்படிங்கிற ஒரு இடத்துல சிங்கத்தை குறைவாத நீங்க அங்க பார்க்க முடியும். ஆண் சிங்கங்கள் பொதுவா 150 கிலோல இருந்து 250 கிலோ வரைக்கும் இருக்கும். பெண் சிங்கங்கள் 120 கிலோல இருந்து 182 கிலோ வரைக்கும் இருக்கும். ஆண் சிங்கங்கள் மற்ற அனிமல்ஸை விட டிஃப்ரெண்டா தெரியறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கு, இதோட தலைமுடி. இந்த சிங்கத்தோட தலைமுடி பாத்தீங்கன்னா பார்க்க ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கும். இது சண்டைக்கு போறப்போ இந்த சிங்கத்தோட தலைமுடி இந்த சிங்கத்தை ஓரளவுக்கு பாதுகாப்பு பண்ணும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிங்கம் கூட்டமாக தாங்க இருக்கும். ஒரு 15 to 30 சிங்கமாச்சு சிங்க கூட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். இந்த படத்தில் வர மாதிரி சிங்கம் சிங்கிளாக தான் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. சிங்கம் எப்பவுமே 15 to 30 சிங்கங்களோட கூட்டமாக தான் இருக்கும். இந்த கூட்டத்தில் ஆண் சிங்கங்கள், பெண் சிங்கங்கள், அதோட குட்டிகள், இது மாதிரி எல்லாமே கூட்டமாக தாங்க இருக்கும். ஆண் சிங்கங்கள் எப்பயாவது தான் வேட்டையாடும், அதுக்கு தோணுச்சுன்னா தான் வேட்டையாடும். ஆனால் பெண் சிங்கங்கள் தான் முதல்ல வேட்டையாடும். அதுவும் பெண் சிங்கங்கள் கூட்டமாக தான் வேட்டையாடும். அப்பதான் அதுக்கான வெற்றி கிடைக்கும். சிங்கங்கள் பொதுவாக அதிகமாக வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் பார்த்தீங்கன்னா மான்கள், குதிரைகள், காட்டெருமைகள், இந்த மாதிரி எல்லாமே வேட்டையாடும். இது 5 கிலோலேருந்து 10 கிலோ கறி வரைக்கும் சாப்பிட்டுங்க. அதுவும் இல்லாமல் இது தூங்குறது பார்த்தீங்கன்னா 16 to 20 மணி நேரம் வரைக்கும் இதால தூங்க முடியும். அப்பதான் இதோட ஹெல்த்தை இது சேமிச்சுக்க முடியும். பெண் சிங்கங்கள் அதிகமா வேட்டையாடுது, ஆண் சிங்கங்கள் வேட்டையாடுறது இல்லைன்ட்டுலாம் இல்லைங்க. ஆண் சிங்கமும் எப்பயாவது வேட்டையாடும். ஏன்னா ஆண் சிங்கம் பெண் சிங்கங்களோட குட்டிகளை பாதுகாத்து அதோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அது அதிகமா வேட்டையாடாம இருக்கும். ஆனா அதுவுமே வேட்டையாடுங்க. பெண் சிங்கங்களோட குட்டிகள் எல்லாமே ஒரே கூட்டமா தாங்க எல்லா பெண் சிங்கமும் சேர்ந்து வளர்க்கும். சில ஆண் சிங்கங்கள் பாத்தீங்கன்னா ஒரே கூட்டத்துல ரொம்ப நாள் தங்கி இருக்க முடியாது. காயங்களால் அல்லது வயதால அது பலவீனம் அடைஞ்சிரும். அதனால அதை மற்ற சிங்கங்கள் சேர்ந்து வெளியே அனுப்பிச்சிரும். இதுவும் தானாவே வெளியே போயிருங்க. பெண் சிங்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல 4 குட்டிகள் கூட ஒரே நேரத்துல கொடுக்குங்க. ஆப்பிரிக்கால சில பகுதிகளில் பாத்தீங்கன்னா சிங்க குட்டிகள்லாம் காணாம போகுதுன்னு சொல்றாங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த உலகத்திலேயே சிங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது அப்படிங்கறது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிங்கம் ஏன் காட்டுக்கே ராஜான்னு சொல்றேன்னா அதோட கம்பீரமான தோற்றமும் கர்ஜனையும் அது வேட்டையாடுற திறமையும் இது எல்லாமே வச்சுதான் அது நம்ம காட்டுக்கே ராஜான்னு சொல்றோம். இந்த சிங்கங்களை விடவே பலசாலியான, அதுவும் ரொம்ப அறிவான ஒரு மிருகம் இருக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அது என்ன மிருகம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அந்த மிருகத்தை பத்தி வீடியோல பார்க்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.